வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக அமைதிக்காக, உலக சமாதானத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அதற்கு உண்டான திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். இங்கே என்னவென்றால் செயல்தான் முக்கியமானது. அதுக்கு உண்டான என்ன செயல் செய்ய வேண்டுமோ அதுக்கு உண்டான செயலை செய்து கொண்டே இருப்பது. வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு 2வது திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு கூட அந்த குழந்தையின்மை என்ற ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அந்த குறைபாடும் அவருக்கு தீர்ந்து விட்டது. சிறு வயதிலிருந்து அவருக்கு 3 வினாக்கள். ஒன்று, வறுமை ஏன் ஏற்படுகிறது, அதற்கு என்ன காரணம், கடவுள் என்பது என்ன, அதை எவ்வாறு அறிவது, 3வது உயிரை பற்றிய ஒரு விளக்கம் வேண்டும். இந்த 3 வினாக்கள் அவருடைய இளமை காலத்தில் இருந்தது. முதலாவதாக வறுமையை போக்குவதற்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். அதை செய்து முடித்தார். வறுமை ஒழிந்து விட்டது. இருந்தாலும் உலகிலே கோடானு கோடி பேர் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது அப்படின்னு யோசனை பண்ணார். உலகத்தை செய்வதற்கு முன்பாக நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதை செய்யணும். அதுதான் அவருடைய இது. நம்மளால் முடிஞ்ச எதை செய்யலாம் என்று பார்க்கும்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 தறி இருந்தது. அந்த காலகட்டத்திலே அவருடைய 1 மந்த்து டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய். அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு அதிகமான கூலித்தொகையை கொடுத்தார். ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்ல 25% ஒதுக்கி அது போனஸாக எல்லாத்துக்கும் கொடுத்தார். அந்த மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய மனம்தான் அவருடைய எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது தான் இயற்கை அவங்களுக்கு தான் அபரிதமாக, பணம் மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் அபரிதமாக வாரி வழங்குவது எப்போது என்று கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய குணம். அவருக்கு அது மாதிரி கொடுக்கக்கூடிய குணம் இருந்தது. லுங்கி விற்பனை பெருகிவிட்டது. அதனால் அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ட்ரெயினில் கொண்டு போக முடியல. அதுக்காக ஒரு கார் வாங்கினார். அப்புறம் 2 கார் வாங்கிட்டார். ஒரு கார், அதுக்கப்புறம் ஒரு காரு, இன்னொரு கார். எதற்கான்னு கேட்டிங்கன்னா, கூடுவாஞ்சேரியில் அந்த காலகட்டத்தில் ட்ரெயினை தவிர ஃபெசிலிட்டியே சென்னைக்கு போகிறதுக்கு ஃபெசிலிட்டியே கிடையாது. அப்போ ரொம்ப பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்க துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கார் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு ரெடியாக இருக்கும். அவங்க எந்த விதமான கட்டணம் கொடுக்கவே தேவையில்லை. டிரைவருக்கோ பெட்ரோலுக்கு எந்த பணம் கொடுக்க தேவையில்லை. உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காக பாருங்க எந்தெந்த மாதிரி முறையில் அந்த கொடுக்கணும்னு அவருக்கு தோன்றி இருக்கின்றது. அவங்க நெசவாளர் குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக 15 ரூபாய் 15 ரூபாய் வழங்கப்படும்.
நெசவாளர்ல வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னா உடனடியாக 25 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி பாருங்க, அந்த காலத்திலேயே அந்த ஏதாவது பாருங்க. நம்ம வந்து இப்போ வறுமையில வந்து கோடிக்கணக்கான பேர் இப்பவும் இருந்துகிட்டு இருக்காங்கன்னா கூட நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அந்த மாதிரி வந்து செய்தார். முதலாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கொடுப்போம் அப்படின்னு அது மாதிரி அவர் பிரித்து கொடுத்தார். அப்ப அபரீதமான வருமானம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது அப்பதான் வந்து திங்க் பண்றாரு. அதாவது இந்த மாதிரி பணம் எக்கச்சக்கமா வந்து கொண்டு இருந்தா என்ன ஆகும்? நல்ல ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். அதாவது எந்த அளவிற்கு வந்து சொத்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மன அமைதி கெட்டுடும். நாம பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நபர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா சுதந்திரம் வந்து பறி போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, பணம் ரொம்ப அதிகமாக வந்ததுக்கு பிறகு அது இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி எண்ணம் வரல. அதிகமாக வரும்போது அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டது. அபரிதமாக வந்துகிட்டு இருக்க என்ன ஆகும் அப்படின்னு. அப்போதுதான் அவருக்கு ஒரு கவிதை வந்து வருதுங்க. அதாவது, என் பிறப்பு என் இறப்பு இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சி என் உள்ளத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி. பணத்தை எப்படி செலவு பண்றாரு பாருங்களேன். எப்படி? அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி, சுயநலமா இல்லாம தானு தன்னுடைய குடும்பம் சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் அப்படி இல்லாம பொது நலமாக எந்தவித பாகுபாடும் இல்லாம பொது நலத்தோடு பொது நலமே கருதி அந்த பணத்தை கூட எப்படி செலவு பண்ணணும்? நன்மை எனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நற்செயமயம் வாய்க்குமேனில் அனைத்தையுமே அளிப்பேன். நற்செம்மை வாய்த்துனா இவ சம்பாதித்து எல்லாமே நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேங்கிறார். இன்முகமும் இனிமையுமே எனது செல்வம் வீடோ ஏக வெளி என்று யான் துறவு பூண்டேன். எப்படி பாருங்க, இன்முகம் இன்சொல் இந்த ரெண்டையும் தான். வீடு வந்து ஏகவெளி என்று யான் துறவு பூண்டேன் அப்படின்னா இது வந்து எப்போ வந்த கவிதைனா பணம் இல்லாதப்ப இருக்கக்கூடிய கவிதை கிடையாது. அபரிதமா பணம் வந்து கொண்டு இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு கவிதை. அப்ப கொடுக்கக்கூடிய குணம் இருக்கின்றது. இது மட்டும் இல்ல, தான் கற்றுக்கொண்ட தத்துவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், தான் பெற்ற பயனை கொடுக்கணும். அப்படிங்கும்போது தான் அவருக்கு இயற்கை வந்து அவரை கருவியா பயன்படுத்தி உலகம் முழுவதும் இப்போது நாம கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் அந்த எண்ணம் தான் காரணம். அப்ப வறுமை வந்து போயாச்சு. அப்ப கடவுள் அப்படின்னா என்ன? கடவுள் என்பது, அதாவது வேதாத்திரி மகரிஷி அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, இறைவன்கிற வார்த்தையை பேசுவதற்கு கூட எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை எந்த நிலையிலிருந்து பயன்படுத்துகிறார்? இறைவன் சொன்னா எல்லாரும் அந்த இறைவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவங்கவுங்களுக்கு புரிந்ததை அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ வேதாத்திரி மகரிஷி இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உண்மையாகவே இறைவன் அப்படின்னு அவர் பேசுறது எது என்றால் அந்த சுத்த வெளியைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். அது உருவமற்றது. வள்ளலார் வந்து அருட்பேர் ஆற்றல்னாரு. ஆற்றல்னா கூட அதாவது அருட்பெரும் ஜோதின்னு அவர் சொன்னார். சாரி, வள்ளலார் வந்து அருட்பெரும் ஜோதினார்.
ஜோதினா கூட அங்க ஏதாவது ஒரு வெளிச்சம் அப்படின்னு ஏதாவது வந்து மனம் உருவப்படுத்திடும். அதனால ஜோதியை கட் பண்ணிட்டு அருட்பேராற்றல் அப்படின்னாரு வேதாத்ரி மகரிஷி. அதுக்கு உருவமே கிடையாது. அதற்காக யாரு எந்த உருவத்துல எப்படி வணங்கினாலும் அவரவர்கள் தங்களுடைய மனதைத்தான் வணங்குகிறார்கள். முடிஞ்சதுங்க. மனதுதான் வணங்குறான். அப்ப சுத்தவெளி தான் தெய்வமாக இருக்கின்றது, இயற்கையாக இருக்கின்றது, அருட்பேராற்றலாம் இருக்கு. யாரு என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம், எத்தனை மதம் வேணாலும் இருக்கலாம், அந்த மாத்திரை எதை வேணாலும் சொல்லலாம். எதை சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட அந்த அருட்பேராற்றல் தான் குறிப்பிடுது. யார் வேணா என்ன பேர் வேணும் வச்சுக்கலாம். நம்ம கூட புதுசா கூட ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒன்றை தான் வந்து குறிப்பிடுகின்றது. அதுதான் தன்மாற்றம் அடைந்து பல்வேறு மாற்றமடைந்து 5 பூதங்களாக, விண்ணாக, நெருப்பு, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, அதிலிருந்து ஓரறிவு தாவரம் முதல் 6வது அறிவு பெற்ற மனிதனாக இருக்கக்கூடிய வரை அந்த பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் என்று அவருடைய தத்துவ ஆராய்ச்சியிலே எல்லாமே அவருக்கு விளக்கமாக கிடைத்து விட்டது. அதிலே மிகவும் முக்கியமானது இந்த செயல் விளைவு தத்துவம் தான். நமக்கு ஒன்று வேண்டும் என்றால் நாம வந்து செயல் செய்து தான் அதை பெறணும். மற்றவங்களை வேண்டிலாம் பெற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதுக்கு உண்டானதை செய்துட்டோம்னா அதுக்கு உண்டான விளைவு தானா வரும். எப்படியா இருந்தாலுமே வரதான் போகுது. அப்ப நம்முடைய திறமையை, ஆற்றலை வளர்த்து கொண்டு அதுக்கு உண்டான செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். அது மிக அற்புதமான அவருடைய இது. அவர் ரொம்ப பேர் அதை புரிந்து கொண்டு மிக அற்புதமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து உயிர். உயிர் அப்படின்னா என்ன? உயிரை பற்றிய ஆராய்ச்சி. இந்த உயிரை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உயிர்னா என்னங்கிறது அவங்க புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனா தானா ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிக்கும் போதுதான் உண்மையான ஒரு விளக்கம் வந்து அவருக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்துல தான் அவருடைய குரு பரஞ்சோதி மகான் ஒரு ஞான சபையை துவங்கியிருக்காருன்னு அதை கேள்விப்பட்டு அங்க போய் ஜாயின் பண்ணாரு. அதாவது உலக சமாதான ஆலயம் அப்படிங்கிற பெயர்ல. அங்கதான் இந்த இறங்குபடி தெய்வமான சாந்தி யோகம் வந்து கத்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னா இந்த சாந்தி யோகம் இருந்தக்கூடிய காரணத்தினாலதான். ஏற்கனவே ஒரு குண்ம யோகம் தெரிந்தது என்றாலும் இந்த சாந்தி யோகம் தான் மிக முக்கியமான பங்கு வைத்தது. அவரிடத்தில் அதை கற்றுக்கொண்டார். அவர் பரஞ்சோதி மகானுக்கு வந்து இந்த சாந்தியம் எப்படி கிடைச்சதுன்னா அவர் ஒரு முறை மலேசியாவில் இருந்தவர் ஒரு தியான முறையை கற்றுக்கொண்டார். அவர் என்ன பண்ணுவாரு, நாள்தோறும் போய் சர்ச்சுக்கு போவார். உள்ள போக மாட்டாரு, வெளியில உட்காந்து அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு பெரியவர் அவரை பார்த்தாரு. தொடர்ந்து வரதை பார்த்துட்டு இவரை கூப்பிட்டு இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு குண்டலினி யோகத்தை அவர் வந்து கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு இந்த தியானம் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு மணி ஓசை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது எப்படி வந்ததுன்னா அவர் அந்த தியானம் கற்றுக் கொடுக்கும்போது அந்த சர்ச்சில் வந்து பெல் அடிச்சாங்க. அந்த பெல் அடிச்சோடனே இவருக்கு அந்த புருவ மத்தியில ரொம்ப இன்னும் அதிகமான உணர்வு கிடைத்தது. அந்த ஓசையை வந்து அவர் புருவ மத்தியில வாங்கிட்டார். அப்புறமே அங்கிருந்து ஒரு கப்பல்ல போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்ப கப்பல்ல போகும்போது இரும்புல போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த தட்டலை கேட்க கேட்க என்ன ஆச்சு, இவருக்கு தலைவலி, தலைபாரம் அதிகமாயிருச்சு. கற்றுக் கொடுத்துட்டு போய் கேட்டார். இந்த மாதிரி தலைபாரம் அதிகமா இருக்கு, என்ன பண்றது? ஆனா அவருக்கு கற்றுக் கொடுத்தவருக்கு அது தெரியல. அப்புறம் இவர் யோசனை செய்து பார்த்தார். இந்த குண்டலினி யோகத்தை மூலாதாரத்திலிருந்து மேலே ஏற்றினால்தான் தலைவலி ஏற்பட்டது. அது திரும்ப கீழே இறக்கிக்கலாம் அப்படின்னு அவரே மானசீகமாக கீழே இறக்கி கொண்டார். பார்த்தீங்கன்னா தலைவலி சரியாச்சு. இங்கே தான் சாந்தி யோகம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சாந்தி யோகத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவரிடத்திலே கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் உலகம் முழுவதும் இப்போது இந்த தியான முறையை ரொம்ப தைரியமா கற்றுக் கொடுக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் இதுதான். இப்போ கூட இந்த தியான முறையில் நமக்கெல்லாம் எதிர்ப்புலாம் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு.
ஏனென்றால் குண்டலினி யோகம் என்பது அது மூளையை வந்து பாதிச்சிடும், பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் காரணமா இது வந்து பயந்துக்கிட்டாங்க. மகரிஷி அவங்க தைரியமா கற்றுக் கொடுத்து அது போல ஒன்று இருந்தது என்றால் அது மாதிரி ஏற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மேலே ஏற்றப்பட்ட சக்தியை கீழே இறக்கி விட்டோம் என்றால் துன்பம் ஏற்படாது என்று தைரியமாக புரிந்து கொண்டதுனாலதான் உலகம் முழுவதும் இப்ப இதை தைரியமாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பாக தியான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்ப பிசினஸும் பெருகிட்டு இருக்கு. இயற்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் சரியான முறையில் ஒரு வழிமுறைகளை கொண்டு போயிட்டு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நான் வந்து 2 கொடுமையான செயலை செய்து விட்டேன். அவர் 7 வயதில இருந்தே வறுமையை போக்கணும், உலகத்து மக்களுடைய துன்பத்தை போக்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதே அவர் எண்ணத்தில் இருந்தக்கூடிய காரணத்தால அவருக்கு இயல்பாகவே அவர் ஒரு சாஃப்டா இருப்பார். அவருக்கு இயற்கையாகவே கோபம் வந்து ஏற்படாது. இப்போ நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்வசாதாரணமாக கோபம் ஏற்படலாம். அவருக்கு இயற்கையாகவே கோபம் ஏற்படாது. அவருக்கு கோபம் ஏற்படலைன்னா அந்த கோபத்தை பற்றி எப்படி சொல்வது? அதனால இயற்கை 2 நிகழ்ச்சிகளை அவர் மூலமா நடத்தியது. ஒன்று என்னவென்றால், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பையன் சரியா படிக்கல. சரியா படிக்காத காரணத்தினால குச்சி எடுத்து பையனுடைய கையில கன்னாபின்னு அடிச்சிட்டாரு. பையன் அழறான். சார் வலிக்குது தாங்க முடியலன்னு. அப்பதான் அவருக்கு விழிப்பு நிலை கிடைத்தது. அடா இந்த மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தைய போய் அடிச்சிட்டோமேன்னு அந்த பையனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால தாங்கவே முடியல. இனிமேல் நான் உன்னை அடிக்க மாட்டேன். நல்லா அவனுக்கு படிப்பு சொல்லித்தரேன்னு சொன்னாரு. அன்னைக்கு ஆஃப் டேல லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தா எனக்கு வீட்டில் அவரால் தூங்கவே முடியல. அதை கொண்டு யாரும் எந்த குழந்தையும் அடிப்பது கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளிடத்திலே மேலும் அன்பை பொழி வேண்டுங்கிறது அவருக்கு வந்து மேலும் மேலும் அதிகமாகும். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மார்கழி மாதம் விடியற் காலை நேரத்துல அவங்க வீட்டுல பின்னால கிணறு இருக்கு. தண்ணி இறைச்சி வைத்துட்டு என்ன குளிர் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா பாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது மொண்டு ஊத்திட்டு வராரு. அவங்க 2வது மனைவி லட்சுமி அம்மாள் அவங்க வந்தாங்க. என்னங்க குழந்தை மாதிரி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாழை தண்ணி தூக்கி அப்படி ஒரு தலைமையில கொட்டினாங்க. அவருக்கு ரொம்ப குளிர். அதனால அவருக்கு கோவம் வந்து விட்டது. அவர் என்ன பண்ணாரு, இந்த எப்படி குளிர் நீ பாரு அப்படின்னு இன்னொரு வாழை தண்ணியை தூக்கி அந்த அம்மா மேல ஊத்திட்டார். அந்த அம்மா வந்து அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போதுதான் புரிந்தது. அவங்க வேதாத்திரி மகரிஷி மேல தண்ணி ஊத்துனது ஒரு பெரிய ஒரு குற்றம் கிடையாது. ஒரு கணவன்கிற உரிமையில எடுத்து ஊத்துனாங்க. ஆனால் சினத்தின் காரணமா இவரு வந்து அவங்க மேல தண்ணி ஊத்திட்டாங்க. அப்பதான் இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 நிகழ்வுகள். ஏன்னா இயற்கையாவே அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எண்ணெல்லாம் வேற மாதிரி இருக்கேன். எண்ணமே வேற. இயற்கைனா என்ன? வறுமை எப்படி போக்குவது? அ உலக மக்களுக்கு என்ன நன்மை செய்யுது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது இவருக்கு வேற அந்த மாதிரி இயற்கையாவே அது சாஃப்ட் ஆயிருது. வேற மாதிரி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இந்த 2 நிகழ்வை வைத்துக்கொண்டு தான் இங்க தற்சோதனை அப்படிங்கிறது இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லைன்னா தற்சோதனை வந்து உலக மக்களுக்கு கிடைத்திருக்காது. சினம் தவிர்த்தல் அப்படிங்கிறது இங்கதான் வந்தது. இயற்கையாவே ஒரு கோபம் வராது. இந்த 2 நிகழ்ச்சியின் காரணமாக அது ஏற்பட்டது. இப்ப எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரியல. எவ்வளவு பேர் போராடுறாங்கன்னு தெரியல. எவ்வளவு பேர் வந்து வந்ததுக்கு பிறகு ஏன் வந்தது? இவ்வளவு நாள் தியானம் பண்ணி எனக்கு வருது அப்படின்னு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அது இயற்கையானது.
அப்ப அந்த வரக்கூடிய உணர்வை அப்படியே விட்டுட்டு செயல் மேல கவனம் செலுத்தி மற்றவர்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு போகும்போது இந்த குணம் குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் செய்ய முடியும். இல்லைன்னா காலந்தோறும் போராடி கொண்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்க. ஒரு முடிவு எடுக்கணும். அவர் எப்படி அந்த மாதிரி முடிவு எடுக்கிறார்? 18/1/1946 அவங்க ஆபீஸ்ல ஒருத்தர் கேஷியர் மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடியவர், ஒரு ட்ரெஷரர்னு வச்சுக்கோங்களேன். அவர் லீவ் போட்டாரு. அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அங்க வந்தாரு. அன்னைக்குதான் வந்தாரு. என்ன பண்ணாரு? ஏதோ ஒரு தவறான காரியத்தை அவரு வேதாத்திரி மகரிஷி கிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு, செய்ய சொல்லியிருக்காரு. ரெண்டு சைடு திருப்பினாலே டைட் ஆகுது. ஏன்? ஆமாமா. அவர் மகரிஷி என்ன சொன்னாங்க, அது செய்ய முடியாதுன்னாரு. அந்த ஆபீசர் இதை சொன்னாரு, நீங்க கண்டிப்பா அதை செய்துதான் ஆக வேண்டும், என்னுடைய ஆர்டருக்கு நீங்க ஒபே பண்ணணும்னாரு. வேதாத்திரி மகரிஷி தவறா இருந்தா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. தவறா இருந்தாலும் நான் சொன்னதை கேட்கணும், ஏன்னா அதனுடைய முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதை செய்தான் ஆகுனாரு. என்ன பண்ணாரு? அடுத்த நிமிடமே ஒரு பேப்பரை எடுத்தாரு. 23 வருடங்களாக நான் இந்த வேலையிலே இருக்கின்றேன். என்னுடைய அறிவினுடைய சுதந்திரத்தை பெறுவதற்காக இந்த அடிமைத்தலையிலிருந்து நான் நானாக விடுபட்டுக் கொள்கின்றேன் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்தார். லெட்டர் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஆஃபீஸர் ஒருத்தர் கேட்டார், இங்கே இருக்கிற சூப்பரண்ட் எவ்வளோ பேர் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கிக்கிறீங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க, ஏதாவது சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணிக்கலாம் நாங்கள். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, அதாவது அதிகாரங்கிறது அறிவாளிகளால் அமைக்கப்பட்டது. சமயத்துல அந்த அதிகாரம் முட்டாள் கையில் கிடைக்கும் போது பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், என்ன பண்றது, இதுக்காக வேலையை விடுவதா, அது கவர்மெண்ட் ஜாப் விடுறதான்னு கேட்டேன். அடுத்த நாள் ஒரு பெரிய ஆபீசர் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. அவர் ஒரு கவர் எடுத்து மகரிஷிட்ட கொடுக்குறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி அவங்க முறையாக படிக்காத காரணத்தினால அவர் மெசஞ்சர் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனா டெல்லி போஸ்டல் ஆடிட் ஹெட் ஆபீஸ்ல இருந்து அவருக்காக இந்த படிப்பு இல்லை என்றால் கூட ஒரு விதி விலக்கு கொடுத்து அடுத்த அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். அவர் எவ்வளவு வேணாலும் ப்ரொமோஷன் போகலாம், இது தடையே கிடையாது. அந்த தடையை இல்லைங்கிறதுக்காக அங்க லெட்டர் வாங்கி வச்சிருக்க, அதை காமிச்சிருக்காங்க. அதனால நீங்க இதுல எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம், தயவு செய்து ராஜினாமாவை நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க. அவரு எல்லாமே ஒய்ஃப்ல கன்சல்ட் பண்ணுவார். அன்னைக்கு கன்சல்ட் பண்ணார் என்னன்னு தெரியல. ஏன்னா காலையில் நடந்தது, சாயந்தரமே எதுவுமே இல்லாம ரிசைன் பண்ணிட்டாரு. என்ன துணிச்சல் வேணும் பாருங்களேன். ஏன்னா இயற்கை அந்த நேரத்துல அது மாதிரி அதிலே போயிருந்தாருன்னா அவர் என்னமா இருப்பாருன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி உலகத்துக்கு கிடைத்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த இடத்துல இது மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதுல ஒரு முடிவு எடுத்து ரிசைன் பண்ணிட்டார். இருந்தாலும் அந்த ஆபீசர் 2 வாரத்துக்கு இதை பெண்டிங் வச்சிருங்க, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு 2 வாரத்துக்கு பிறகுதான் ஹெட் ஆஃபீஸ் அனுப்பணும், அதை அப்படியே வச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, வெளியில வந்தாரு, பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனாரு, ஒரு கார்டு வாங்கினாரு. அதாவது இவர் 18/1/46 அந்த 15 நாள், அதாவது பிப்ரவரி மாதம் வர அதை 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அனுப்பணும். இவர் என்ன பண்ணாரு, நான் அடுத்த நாள்ல இருந்து பிப்ரவரி வரை லீவ் கார்டுல எழுதி அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா ராஜினாமா கொடுத்தாச்சு, இதுல அது வரை லீவ் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம ராஜினாமா ஏற்கப்பட்டதா அவருக்கு மெசேஜ் வந்தது.
அதுக்கப்புறம் நான் தீவிரமா வந்து பிசினஸ் வந்து செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருக்கு நல்ல தத்துவ விளக்கம் தெளிவாக தெரிந்து விட்டது. காலையிலிருந்து மாலை வரை வறுமை போக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான உழைப்பு. இரவு முழுவதும் தத்துவ ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக எல்லாமே அவருக்கு அறிவுக்கு விளக்கம் கிடைத்தது. எந்த புத்தகத்தையும் படிக்கல. அவர் அந்த மாதிரி இருக்க இருக்க இயற்கையே அவருடைய அந்த கதவை திறந்து விட்டது. அப்ப சுத்த வெளி அப்படிங்கிறது என்ன? அது எப்படி இருக்குது? எப்படி மாற்றம் அடைந்திருக்கின்றது? எப்படி மனிதனா வந்திருக்கின்றது? உயிர்ங்கிறது என்ன? மனம் என்றால் என்ன? அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக அவருக்கு எதையுமே படிக்காமையே தெளிவாக புரிந்தது. அதுக்கு பிறகுதான் பழைய புத்தகங்கள், சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பார்த்ததுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரிஞ்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அதன் மூலமாக. நம்ம படித்து புரிஞ்சுகிட்டு இருக்கிறத விட, அந்த உள்ளுணர்வா வந்தா அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதான் மிக அற்புதமா இருக்கும். அப்ப அந்த நிலையில நாமும் வந்து அறிவை சரியான முறையில பயன்படுத்தணும்னா, இந்த உணர்ச்சி வயப்பட்ட செயல்ல ஈடுபடாம எப்போதும் தெளிவாக அறிவினுடைய நிலையில இருந்தா, நமக்கும் அந்த மாரி ஒரு நிலை வந்து கிடைக்கும். அவருடைய வேதாத்திரி மகரிஷி அவருடைய 42வது வயதிலே ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த மாரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது நாம வந்து இவர பொறுத்தவரை கற்பனைலாம் செய்வது கிடையாது. இயற்கை வந்து அப்படியே அவருக்கு ஒரு இத கொடுக்கும். அதாவது இது கற்பனையோ, இல்ல ஆராய்ச்சி பண்ணி கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அது கூட கிடையாதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வந்து ஊற்று மாரி அது பாட்டுக்கு அது கொட்டும். அது மறந்து விடக்கூடாதுன்றதுக்காக பக்கத்துல பேப்பர், நோட் புக் வைத்து டக்குன்னு எழுதி அப்ப வீட்டுக்குள்ள தூங்கலாம் லைட்ட போட்டா, அவங்களுக்கு வாழ்க்கை துணைவர்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு திண்ணையில வந்து படுத்திருந்தார். அது ஒரு பௌர்ணமி தினம். இப்போது சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான நிகழ்வு. யாரு ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவரோடு அதிகமான உயிர் கலப்போடு இருக்கின்றார்களோ, நீங்க பலமுறை இத படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். இருந்தாலும், இப்போது இதை கேட்கும்போது, ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த நாளிலே, அந்த பௌர்ணமி தினத்திலே, அவருடைய உடலிலே, உயிரிலே என்ன மாற்றம் ஏற்பட்டதோ, அந்த மாற்றத்த 100% நாம் இப்போது அப்படியே உணரலாம். அதுக்கு என்ன காரணம் என்னவென்றால், அந்த பாமர மக்களினுடைய தத்துவ ஞானி, அந்த அருள் தந்தை இருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய அவருடைய அந்த பரங்கருணையின் காரணமாக. அந்த மாதிரி அவர் இயக்கத்தோடு இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார். சூக்குமமாக. எவ்வளவு பேர் நம்புவாங்களோ, நம்பலையோ தெரியல. அன்று இரவு சென்னையிலே படுத்திருக்கின்றார். அவருடைய கால் பகுதியிலே பௌர்ணமியுடைய அந்த வெளிச்சம் பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு 2:30 மணி இருக்கலாம். விழிப்பு ஏற்படுகின்றது. கண்ணை விழித்து பார்க்கின்றார். ஒரு 2 அடி தூரத்திலே வள்ளலார்
தலையோடு போர்த்திய நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். இந்த காட்சி. அவர் எழுந்து அவரை வணங்கலாம் என்று போகிறார். அப்போது ஒரு இத குரல் அப்படின்னு சொல்ல முடியாது. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அருட்பேராற்றல்ல அன்பு குரல்ம்பார். அதுக்கு சவுண்டு கிடையாது. ஆனா தெளிவாக, "அப்பா, உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்கப் போகின்றேன். யாரிடமும் சொல்லாதே." அப்படின்னு அந்த குரல் ஒலிக்க, அந்த உருவம் மறைந்து விட்டது. அந்த உயிர் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வேதாத்திரி மகரிஷி அவருடைய உயிரோடு உயிராக கலந்து விட்டது. ஏற்கனவே 35வது வயதிலேயே அருள் தந்தை அவர்கள் அறிவிலே முழுமை பெற்று விட்டார். ஆல்ரெடி அவரே ஒரு ஞானி. அவருடைய அந்த ஆற்றலின் காரணமா தான் மனவளக்கெண்ணெய் மன்றங்கள் பெருகின. ஆனா இந்த நிகழ்வுக்கு பிறகு இப்போ ஒருத்தருன்னா இன்னொருத்தர் சேர்ந்தா டபுள் ஆகும்போது என்ன மாதிரி பவர் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வேதாத்திரி மகரிஷி எழுதிய கவிதைகள் அத்தனையுமே தத்துவமாக அப்படியே கொட்டி தீர்க்குது. வள்ளலார் எந்த மாதிரி ஏக்கத்தோடு எதை நம்மளால செயல்படுத்த முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தாரோ, அவர் வேதாத்திரி மகரிஷியை கருவியா பயன்படுத்தி கொண்டு அதை எல்லாம் நிறைவேற்றி விட்டார். அவர் கடை விரித்தேன் கொள்வாரிலை கட்டிவிட்டேனார். அந்த காலத்திலலாம் எப்படி இருக்கும் பாருங்க. 1864 74 எப்படி இருந்த காலகட்டம். அதாவது அவரு மறந்து விட்டார். ஆனா உலகம் முழுவதும் தியானம் கத்துக் கொடுக்கணும் ஒரு ஆத ஆசை அவருக்கு. தனியாத தாகம். அவரு மறைந்தது 1864 74. எவ்வளவு வருடம் ஆகுது பாருங்க. இங்கதான் ஒருத்தர் பிறக்கிறார். யாரு? 1911 தான் வேதாத்திரி மகரிஷியே பிறக்கிறார். அப்புறம் அப்ப இவருடைய 42வது வயதுனா என்ன பாருங்க. எவ்வளவு காலம் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்து இதே இவரு மாதிரியே ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக அந்த வேதாத்திரி மகிழ்ச்சி உயிரோடு அந்த உயிர் கலந்தது பார்த்தீங்களா, அது அந்த உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க நினைத்து பாருங்க. எந்த மாதிரி ஆற்றல் அவருக்கு அப்படியே ஆனந்தம் ஆனந்தம் பொங்கி வருது. உடனே தன்னுடைய மனைவி எழுப்பி சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு காரணத்தினால அப்படியே வைத்திருக்கிறார். உலகிலே கோடான கோடி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைத்திருக்குதுங்க. ரொம்ப பேர் வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்வதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கூட கிடைத்திருக்காதுங்க. அந்த உயிரோடு உயிர் கலப்புங்க, அது ஒரு தனி ஒரு அனுபவம். அது ஒரு ஆனந்த நிலை, ஒரு பரவச நிலை அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகுதான் மனவளக்கலை மன்றங்களே அபரிதமாக பெருக ஆரம்பிச்சது. இதை தவிர மேற்கொண்டு பேச முடியல. அதாவது பாருங்க, ஒரு புத்தகத்துல அருள் தந்தையின் கேள்வி பதில் அந்த புத்தகத்துல அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க.
இந்த மாதிரி வள்ளலாரையே உருக்கத்தோடு அப்படியே நினைத்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா ஒரு கவிதை குறிப்பிட்டிருப்பாங்கல்ல மகரிஷி, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒரு அடிக்கடி நினைந்தால் அவரின் தன்மையாகவும் உயிரினிலே அறிவினிலே மாற்றம் காணும். இது இயல்போக்கை நீதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை தெரியுங்களா, தப்பாது தரத்தில் உயர்த்தி பிரதி பயனை நல்கும். அப்ப அது மாதிரி நினைக்கும் போது அது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு மகரிஷி அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா? நிச்சயமாக. ஆனா எத்தனை பேர் அது மாதிரி நினைக்கிறாங்களோ, அப்போ உங்களை விட இன்னும் ரொம்ப அதிகமாக நினைச்சாங்கன்னா அங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. யார் அதிகமாக உருக்கத்தோடு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த உயிர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி வேதாத்திரி மகரிஷிய அந்த மாதிரி யாராவது உருக்கத்தோடு நினைக்க முடியுமா? அது எப்படி தெரியல. அது எப்படின்னு தெரியல. அதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் கூடாது. அது எப்படி பண்றது? கேட்கவே கூடாது. கேள்வியே இருக்கக்கூடாதுங்க. அது முழு மூச்சோட நீங்க அதை நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும். அதனால பல்வேறு நன்மை. ஏன்னா அவருடைய ஏக்கம் எப்படி உலகமே நன்றா இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அந்த ஏக்கம் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஆற்றல் இல்லாம ஒரு இவ்வளவு நேரம் போதுமானதுங்க. பெரிய உட்காந்து தியானம் பண்ணி, தர்ச்சனை பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி ஆற்றலை வளர்க்கறதுனா நம்முடைய ஆற்றலை எப்போ வளர்க்கிறது? இது போதுமானது. அப்ப யாருக்கு உலகம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யார் இருக்கிறாங்களோ, அதற்கு உண்டான மூளையை பயன்படுத்துதான் இயற்கையுடைய வேலையே. அப்ப அங்க ஒருத்தர் இயங்கிக்கிட்டு இருக்கிறார். உலகம் முழுவதும் எல்லாரும் தியானம் கத்துன்னு அங்க ஒருத்தர் வேண்டிக்கிட்டு இருக்காரு. அவரு நிறைவேறல. கட்டி விட்டேன்னு கடை விட்டேன்னு கொள்வார்களை கட்டி விட்டேன்னாரு. எவ்வளவு வருடங்கள் ஆகுது பாருங்க. அப்ப அவரு என்ன மாதிரி இருக்காரோ அதே போல இவர் இருக்கிறார். கூடுவாஞ்சேரிக்கும் தாம்பரத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் சீசன் டிக்கெட் எடுத்துக்குவார் மகரிஷி. அங்கே போவாங்க. அதில் கூட போகும்போது மகரிஷியை கூப்பிட மாட்டாங்க. சமயத்தில் கை குறைஞ்சதுன்னா சீட்டு ஆடுறதுக்கு மகரிஷியை கூப்பிடுவாங்க. மகரிஷியும் சரி ஒரு கை குறையுதுன்னா சரின்னு ஆடுவார். இந்த பௌர்ணமி நிகழ்வு நடந்தது பார்த்தீங்களா? அதுக்கு முன்பாக ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது. கனவுல வள்ளலார் சொல்றார், அப்பா இனிமே சீட்டை கையில் தொடாத அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் கை குறையுது. ட்ரெயினில் போகும்போது சீட் ஆட கூப்பிட்றாங்க. இல்லை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஆடலை அப்படின்னு சொல்லிட்டார். வரலன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவரு வரலாறு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வேணும். அப்போ எல்லாம் கோயின்சைடு ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தர் இயங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் வரலாறுக்கு ரொம்ப ஒற்றுமை. வரலாறு மொத்தம் 6 திருமுறை எழுதியிருக்காருங்க. 1ஆம் திருமுறையில முற்றிலுமாக முருக கடவுளை பற்றி பாடியிருக்காரு. உருவத்தை பற்றி பாடியிருக்காரு. அது பேசினா பேசிட்டே இருக்கலாம். கண்ணாடி பயிற்சி எப்படி வந்தது? வரலாறுகிட்ட தான் வந்தது. கண்ணாடி பயிற்சி வரலாறு செய்திருக்கிறார். அங்க முருகனுடைய உருவம் தெரிந்தது. எப்படி கிடைத்தது? யாரு அதிகமாக எதை நினைக்கிறாங்களோ அது உயிரிலேயே பதிவாயிருக்கும். அந்த கண்ணாடி பயிற்சியில உயிர் ப்ரொஜெக்ட் ஆகும்போது இந்த உயிரில் என்ன அதிகமா இருக்குதோ அது அங்க ப்ரொஜெக்ட் ஆயிருக்குதுங்க. இவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் 6ஆம் திருமுறையில முற்றிலுமாக அவர் அருவத்தை பத்தி அருவத்தை பத்தி தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போல வேதாத்திரி மகரிஷி சிறு வயதுல பக்தி ரொம்ப ஆழ்ந்திருந்த. அப்ப தெளிவா புரிஞ்சது பிறகு சுத்த வழியை பற்றி அருவத்தை பத்தி சூப்பரா எடுத்துரைக்க ஆரம்பிச்சுட்டார். 2 பேருக்கும் அவ்வளவு ஒற்றுமை. இருவருமே தங்களுடைய அக்காளுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார்கள். இருவருக்குமே குழந்தை இல்லை. இது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போனா 2 பேருக்கும் எக்கச்சக்கமான ஒற்றுமை இருக்கு.
ஒரு முறை ஐநா சபையில வந்து வேதாத்திரி மகர்ஷி ஃபர்ஸ்ட் டைமா பேச போறார். பேசுவதற்கு முன்பாக மகரிஷியை வந்து மனதுக்குள் நினைக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே மகரிஷி அவங்க வந்து தானே வந்து தன்னை இதாவே நினைக்கிறல. ஒரு 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 அதாவது அற்புதமான ஒரு கருவியா இருக்கணும். அப்ப என்ன பண்ணும், அந்த இயற்கையை வந்து ஊடுருவருக்கு இடம் கொடுக்கணும். இங்க தன்னிடத்துலங்கிறது எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. புகழோ பொருளோ செல்வாக்கோ இன்னும் தனக்கு ஏற்படக்கூடிய உணர்வு கூட எதுவுமே பிடித்து வைக்காம எப்பவுமே ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும். அந்த ஆறு போல ஓட விடுறது இயற்கையாக அவரிடத்துல இருந்திருக்கின்றது. அதனாலதான் வந்து அப்பப்போ கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை, இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அப்படியா இருக்க பேர் குழப்பமே தேவை கிடையாது. கிளீனா அதை அப்படியே வந்து டெலிவரி பண்ணக்கூடிய தன்மை. அந்த ஐநா சபையில ஃபர்ஸ்ட் அவர் வந்து பேச போறாரு. அப்ப நினைக்கிறார், வள்ளலாரை நினைக்கிறாரு, இது மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்களே இங்க வந்து பேசிருங்க அப்படின்னு. அவர் நினைத்த அடுத்த கணத்திலே அந்த இடம் முழுவதும் அப்படியே கற்பூர வாசனை வீசுதான். எப்படி பாருங்களேன். இந்த மாதிரி அருள் தந்தை அவர்களுக்கு எக்கச்சக்கான அனுபவங்க. ஆனா அவர் அதிகமா சொல்வதே கிடையாது. ஏன்னா அவருக்கு செயலுக்கு உண்டான வேலையை செய்யணும், அதுக்கு உண்டான பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையா இருந்தக்கூடிய ஒரு காரணத்தினால ரொம்ப அனுபவம் எல்லாம் வந்து அதிகமா சொல்லவே மாட்டார். அவர்கிட்ட என்ன மாதிரி ஆற்றல் இருக்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப உயிர்கொலைப்போடு இருந்ததான் கண்டுபிடிக்க முடியும். அவருடைய 90வது வயதிலே ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி வள்ளலார் உங்களோட 10 ஆண்டு காலம் இருப்பேன்னு சொன்னாரு, அப்புறமே அவர் என்ன ஆச்சு, அப்புறம் போயிட்டாரான்னு. அப்ப மகரிஷி அவங்க சொன்னாங்க, இப்போதும் அவர் என்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்ப நான் செய்யறது எல்லாமே அவருடைய வழிகாட்டுதல் தான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. என்ன மாதிரி பாருங்க. இப்ப அதாவது இன்னொன்னு இந்த நேரத்துல குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு அன்பர் வந்து வேதாத்திரி மகேஷ் வந்தாரு. நான் வந்து இப்ப பிராணிக் ஹீலிங்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். சில நோயை வந்து ஹீலிங் கொடுத்தே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு மகரிஷி பாராட்டுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்தார். ஆனா வேதாத்திரி மகரிஷி என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆமாங்க, ஒருத்தர் ஒரு முழு கோழியை சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட வரவாரு, நீங்க அதை சரி பண்ணிடுவீங்க. என்னவும் அவருக்கு என்ன தோணும்? நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், இங்க போனா சரி பண்ணிக்கலாங்கிற உணர்வு ஏற்படும்ல. ஆகவே இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னார். எப்படி பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆரம்ப காலகட்டத்திலே மகரிஷிக்கு வந்து இருந்தக்கூடிய அந்த கருணையின் காரணமாக, அப்போ வறுமையை போக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், வறுமையை போக்கணுங்கிறப்ப அதே போல எத்தனையோ பேர் நோயில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நோயை போக்கணுங்கிறப்போ அவர் வந்து இந்த அறிவுல முழுமை பெறுவாருக்குன்னு நினைச்சாரும். நம்ம நல்லா தியானம் பண்ணி தவ ஆற்றல் பெற்றுக்கொண்டு அப்புறம் போய் யாராவது நம்ம டச் பண்ணோம்னா அவங்க நோய் போயிடணும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அறிவுல முழுமை பெற்றிருக்குதான் தெரிஞ்சுது அது தவறு. அவங்களுக்கு வந்திருக்குன்னா அந்த இயற்கையில என்ன இருக்கு, அந்த இயற்கையில போய் தலையிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இது மாதிரி எக்கச்சக்கமா அவருக்கு தெரியும், எதுவும் செய்யறது கிடையாது. ஆனா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. யாருக்காவது ஒருத்தர் அது மாதிரி ஏற்பட்டதுன்னா அவர் வந்து அந்த இயற்கை, ஏன்னா அவங்களுடைய அந்த நபருடைய தகுதியை பார்த்து அந்த நோயை போக்கக்கூடிய வல்லமை இருந்து அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பார், அவர் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி. அதனால இந்த தமிழ்நாட்டுக்கே கிடைத்த ஒரு பெருமை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அதன் காரணமாக தான் இப்போ வந்து வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள் தான் பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பாவா இருக்கட்டுங்க, அது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்கா இருக்கட்டும், ஜக்கி வாசுதேவா இருக்கட்டும், ஸ்ரீ பகவத் ஐயாவா இருக்கட்டும், இன்னும் எத்தனை அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? எல்லா அமைப்பையும் வந்து
கொண்டு போறவங்க வேதாத்திரி மாதிரி சீடர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒண்ணு சொல்லிட்டார், பேஸ் ஒண்ணு சொல்லிட்டாரு. என்ன பேஸ் சொல்லிட்டாருன்னா, அறிவுல முழுமை பெறணும், ஞானம் பெறணும் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாரு. ஆக ஞானம் பெறத்துல இவங்க எல்லாருமே எங்க வேணாலும் போவாங்க. இது ரொம்ப சூப்பர் பாயிண்ட். அடுத்து அவர் சர்வீஸ் தான். அவர் வந்து அவர் கொடுத்தது, அவர் அப்படியே வாழ்ந்து காமிட்டதுனால அவங்க அவரோட உயிர் கலப்புல இருக்கவங்க ரத்தத்திலே கலந்துருச்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமா தான் அவர் ஒரே ஒரு ஆளின் காரணமாக தான் இவ்வளவு பேர் பெருகி இருக்கிறாங்க. எல்லாமே அந்த உலக அமைதி தான். குறிப்பிட்ட எதையுமே பிடித்து வைக்காம ஜாதி, மதம், இனம், நாடு எதையுமே பிடித்து வைக்காம இருக்கக்கூடிய ஒரு அந்த தன்மை அவருடைய உயிர் கலப்பின் மூலமாக நமக்கு வந்து கிடைக்குங்க. அவருடைய அந்த இயக்கம் என்பது உலக அமைதி, உலக சமாதானம் என்றால், அந்த போரில்லா நல்லுலகம் என்றால், அந்த தனி மனித அமைதி தான் மிக முக்கியமானது. இது தவிர வேற வழியே கிடையாது. என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அரசியல் பண்ணலாம், பொருளாதாரத்துல முன்னேறலாம், என்னடாலும் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த தனி மனிதன் அமைதி. அப்ப நாம செக் பண்ணிக்கணும். இது செய்யறோம்னா நம்முடைய அமைதி எப்படி இருக்கின்றது. அந்த இடத்துல எந்தவித போராட்டமும் இருக்கக்கூடாது. தியானம் பண்றது கூட போராட்டம் இருக்கக்கூடாது. அப்படியே அது ஜாலியா பண்ணுங்க, ஒரு விளையாட்டா பண்ணுங்க. அந்த ஒரு தனி மனிதனத்தில் ஏற்பட்டு விட்டதெல்லாம் இதன் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பெருகும். அப்பதான் போரில்லா நல்லுலகம் ஏற்படும். அதே போல போதையில்லா தமிழகத்தை ஏற்படுத்தணும். இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது ஒரு காஃபி குடிச்சோம்னாவே 4 நாள் காஃபி குடிக்க பழகிட்டோம்னா 5வது நாள் இந்த உடம்பு செல்லாம் காஃபி காஃபின்னு கேட்க ஆரம்பிச்சு. காஃபிக்கே எப்படின்னா இது மாதிரி ஆனா என்ன ஆகுங்க? உடல்ல வந்து அமைப்பு எப்படி இருக்கின்றது? உடல் அமைப்பு ஒரு இதை அனுபவிச்சிட்டிங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாது. அடுத்தது போகணும். இப்போ நான் கூட சுகருக்காக மாத்திரை எடுத்தோம்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அடுத்துன்னு டோஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு. இது மாதிரி போதையும் அப்படிதான். அப்போ போதை அதிகமாக போகும்போது அதிகப்படுத்தணும், அது இல்லாமல் வேற எதுவும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னும் எக்கச்சக்கமான அதெல்லாம் இருக்கு. அப்ப இளைஞர்களே வந்து வேற வகையில போறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாம பொறுப்பு ஏத்துக்கணுங்க. நான் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அந்த நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்ல நல்வழியில நம்ம வளர்க்கணும். வளர்க்கணும்னா போய் நீங்க எல்லாம் முயற்சி எல்லாம் பண்ண வேணாம். நம்ம வாழ்ந்து காமிச்சா போது தானா மாறும். அதான் மிக முக்கியமானது. வாழ்ந்து காமிப்பதுதான். செயல்வழி தத்துவம் புரிந்து கொள்வதுதான். ஆகவே அவருடைய உயிர் கலப்பை பெற்று நாம இந்த ஒரு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நல் விளக்காக திகழ்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அவருடைய அடுத்த கட்ட நிகழ்வு அடுத்த மாத உரையின் போது நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. பொறுமையோடு கேட்ட அனைவருக்கும் நன்றி. திரும்பவும் நினைவுபடுத்துகின்றேன். அதாவது அந்த பௌர்ணமி தினம் வள்ளலாருடைய காட்சியை திரும்ப நினைத்து பாருங்க. வாய்ப்பு இருக்கின்றது. அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.